நல்ல மொறு மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான சொரக்காய் தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சொரக்காய் தோல் வச்சு பண்ண சுருக்குன்னு ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு நாட்டு சொரக்காய் எடுத்து அதில் உள்ள தோலை சீவி பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம கார சட்னியே பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பாதி சொரக்காயை மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுத பவுலில் மாற்றிட்டு கூடவே ஒரு கப் அரிசி மாவு, ஒரு கப் ரவை, குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய், துருவன இஞ்சி, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இந்த கேப்பில் கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பத்திரமா எடுத்து வச்சிருக்க சொரக்காயோட தோலை போட்டுட்டு நல்லா வதக்கி கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் குட்டியாக கட் பண்ண 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு கொட்டிடுங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அதில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ரவா தோசை மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்புறம் அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான சொரக்காய் தோசை ரெடி ஆகிரும். இதுக்கு அந்த சட்னியை வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். சரி, மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. பாய்.